Urbanization அப்படின்னா என்னது? நகரமயமாக்கல். The process of society's transformation from rural to urban is known as urbanization. அதாவது கிராமப்புற சமுதாயம் நகர்ப்புற சமுதாயமா மாற்றம் அடைகிறத தான் நம்ம என்னன்னு சொல்றோம்? நகரமயமாக்கல் அப்படின்னு சொல்றோம். இது ஃபர்ஸ்ட் டீடைல்மா. இதோட இது what is mean by urbanization-ங்கிறதுக்கு ஆன்சர் இது. அடுத்து வந்து என்னது செகண்ட் क्वेश्चन அதுல என்ன கேட்டிருப்பாங்க அப்படின்னு சொன்னா what are the major problems of urbanization in India? சோ அதனால இடையில இருக்கிறதெல்லாம் நீ என்னது எழுத வேண்டாம். ஸோ அர்பனைசேஷன் இன் இந்தியாவில் வந்து எனது நகரமயமாக்கல் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். த லெவல் ஆஃப் அர்பனைசேஷன் இஸ் மெஷர்ட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் பெர்சன்டேஜ் ஆஃப் அர்பன் பாப்புலேஷன். அதாவது நகர்ப்புற மக்கள் தொகை சதவீதத்தோடைய அடிப்படையில் தான் நகரமயமாக்கல் வந்து என்ன செய்யப்படுது? அளவிடப்படுது. கோவா இஸ் த மோஸ்ட் அர்பனைஸ்டு ஸ்டேட். அதாவது இந்தியாவில் ரொம்ப நகரமயமாக்கப்பட்ட நகரம் ஸ்டேட் அப்படின்னு சொன்னால் என்னது? கோவா மாநிலம் தான் வந்து என்னது ரொம்ப அதிகமாக இருக்குது. அடுத்தது ஹிமாச்சல் பிரதேஷ் இஸ் த லீஸ்ட் அர்பனைஸ்டு ஸ்டேட். அதாவது நகரமயமாக்கல் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கக்கூடிய இன்னுமே அது ஒரு கிராமப்புறம் மாதிரியே இருக்கக்கூடியது அப்படின்னு சொன்னால் ஹிமாச்சல் பிரதேஷ் தான் வந்து சொல்ல முடியும். Among the union territories, Delhi is the most urbanized region followed by Chandigarh. அதாவது யூனியன் டெரிட்டரிஸை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நியூ டெல்லி தான் வந்து என்னது ஹையஸ்ட் அர்பனைஸ்டு மோஸ்ட் அர்பனைஸ்டு ஸ்டேட் அப்படின்னு அர்பனைஸ்டு ஏரியா அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது ஃபாலோடு பை சண்டிகார். அதுக்கு அடுத்தபடியாக வந்து என்னது டெல்லிக்கு அடுத்தபடியாக நகரமயமாக்கப்பட்ட யூனியன் டெரிட்டரி அப்படின்னு சொன்னால் என்ன சொல்லலாம்? சண்டிகாரை வந்து சொல்லலாம். அமங் த மேஜர் ஸ்டேட்ஸ் Tamil Nadu constitutes to be the second most urbanized state with 48.4% of urban population followed by Kerala and Maharashtra. அதாவது நம்ம பெரிய மாநிலங்களுக்குள்ள இந்தியாவில் உள்ள மாநிலங்களுக்குள்ள வந்து எனது நகரமயமாக்கப்பட்ட பெரிய மாநிலமாக வந்து எதை தான் நம்ம சொல்கிறோம்? எனது தமிழ்நாடு செகண்ட் பிளேஸ் வந்து எனது தமிழ்நாடும், அதை தொடர்ந்து வந்து தமிழ்நாட்டுக்கு அடுத்தபடியாக வந்து எனது கேரளா 47.7%, மகாராஷ்டிரா வந்து எனது இதை விட அதிகமாக அதாவது கிட்டத்தட்ட 45.2% சொல்லி என்னது சொல்கிறாங்க. இம்பேக்ட் ஆஃப் அர்பனைசேஷன் அதாவது நகரமயமாக்கலுடைய தாக்கங்கள் என்னென்ன அப்படின்னு பார்ப்போம். அர்பனைசேஷன் அண்ட் பாப்புலேஷன் கான்சன்ட்ரேஷன் கோ ஹேண்ட் இன் ஹேண்ட் அண்ட் ஆர் க்ளோஸ்லி ரிலேட்டட் டு ஈச் அதர். அதாவது நகரமயமாக்கலும் மக்கள் தொகை அடர்த்தியும் ஒன்றுக்கொன்று வந்து என்னது நெருங்கிய தொடர்புடையது. ரூரல் டு அர்பன் மைக்ரேஷன் லீட்ஸ் டு பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளோஷன் இன் அர்பன் ஏரியாஸ். அதாவது கிராமத்திலிருந்து நகரங்களுக்கு இடம் பெயர்றதுனால நகர்பகுதிகளில் வந்து மக்கள் தொகை வெடிப்பு பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளோஷன் அதாவது அளவுக்கு அதிகமாக அங்கே இருக்கிறதுனால அப்படி சொல்கிறாங்க. ஸோ வெடிப்புக்கு வழிவகுக்குதுன்னு சொல்கிறாங்க. மெட்ரோபாலிட்டன் சிட்டிஸ் லைக் மும்பை, கொல்கத்தா அண்ட் டெல்லி ஹேவ் மோர் பாப்புலேஷன் தேன் தட் கேன் அக்கமடேட். அதாவது மும்பை, கொல்கத்தா, டெல்லி போன்ற பெருநகரங்களை தான் மெட்ரோபாலிட்டன் சிட்டிஸ். இது வந்து அதில் எவ்வளோ மக்கள் இருக்க முடியுமோ அதை விட அதிகமான மக்கள் தொகையோட வந்து என்ன செய்கிறாங்க இருக்கிறாங்க. அடுத்தது வந்து டீட்டெயிலோடைய கண்டினியூட்டி பாரு. The following are the major problems of urbanization in India. அதாவது இந்தியாவில் நகரமயமாக்கல்னால ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் என்னென்ன அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இட் கிரியேட்ஸ் அர்பன் ஸ்ப்ரால் அப்படின்னு சொன்னால் எனது விரிவாக்கம். இப்போ நம்ம சென்னையை எடுத்துக்கிட்டோம்னா சென்னையை சுற்றி வந்து எனது நிறைய உள்ள ஏரியாஸ் எல்லாம் வந்து எனது சென்னையோட வந்து ஜாயின் பண்ணுறாங்க. ஸோ விரிவாக்கம் பண்ணுறாங்க. இட் மேக்ஸ் ஓவர் க்ரௌடிங் இன் அர்பன் சென்டர்ஸ். நகர்ப்புறங்கள்லாம் மக்கள் நெருக்கடியை தோற்றுவிக்குது. It leads to shortage of houses in urban areas. நகர்ப்புறங்களில் வந்து குடியிருப்புகளுடைய ஹவுசஸ் பற்றாக்குறை வந்து என்ன செய்து உருவாகுது. It leads to formation of slums. ஸ்லம்ஸ்னா அந்த சேரி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ இந்த மாதிரி குடிசை பகுதிகள் வந்து தோன்றதுக்கு வந்து எனது காரணமாக அமையுது. It increases traffic congestion in சிட்டிஸ். அதாவது எனது போக்குவரத்து நெரிசல் கன்ஜஸ்டடாக இருக்குன்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி என்னது உருவாகுது. இட் கிரியேட்ஸ் அ வாட்டர் ஸ்கேசிட்டி இன் சிட்டிஸ். அதாவது சிட்டிஸில் வந்து குடிநீர் பற்றாக்குறையை வந்து என்னது ஏற்படுத்துது. இட் கிரியேட்ஸ் ட்ரைனேஜ் ப்ராப்ளம். அதாவது வடிகால் பிரச்சனை. அதாவது நீர்நிலைகள் வந்து என்னது ரொம்ப ப்ராப்ளம் ஆகுது. அதாவது இப்போ கூவமே எடுத்துக்கிட்டோம்னா அது வந்து ஒன்ஸ் வந்து என்னது நல்ல ஆறாக தான் இருந்ததுன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த நகர்ப்புறத்தில் உள்ள கழிவுகள் எல்லாம் வந்து சேர்ந்து தான் அது வந்து சாக்கடை ஆறாக வந்து மாறினதாக சொல்லுவாங்க. So it possesses the problem of solid waste management. அதாவது திடக்கழிவு மேலாண்மையை வந்து எனது சாலிட் வேஸ்ட் எப்படி நம்ம இது பண்றது அது வந்து நமக்கு கஷ்டமாயிருது. It increases the rate of crime. குற்றங்கள் வந்து அதிகரிக்க வந்து என்ன செய்யுது காரணம் ஆகுது.
ஸோ இவ்வளவு தான். அடுத்தது எனது இது வந்து சின்னதாக இருக்கிறதுனால நெக்ஸ்ட் வீடியோ வந்து ரோட்வேஸ் வந்து எனது ரொம்ப பெரிய வீடியோவாக இருக்கிறதுனால நம்ம டிரான்ஸ்போர்ட்டேஷனையும் இதோட சேர்த்துக்குவோம். ஸோ டிரான்ஸ்போர்ட்டேஷன் அப்படின்னு சொன்னால் எனது போக்குவரத்து அப்படி தானே. ஸோ டிரான்ஸ்போர்ட் இஸ் அ சிஸ்டம் இன் விச் பேசஞ்சர்ஸ் அண்ட் குட்ஸ் ஆர் கேரிட் ஃப்ரம் ஒன் பிளேஸ் டு அனதர். அதாவது போக்குவரத்து அப்படின்னு சொன்னால் என்னென்னா பயணிகள் சரக்குகளை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து நாம் என்னது எடுத்துகிட்டு போகிறது. டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம் இஸ் கன்சிடர்ட் அஸ் த லைஃப் லைன் ஆஃப் அ கண்ட்ரி. அதாவது போக்குவரத்து அமைப்பு வந்து ஒரு நாட்டோடைய உயிர் நாடியாக கருதப்படுது. ஏலியர் மேன் ட்ராவல்ட் ஆன் ஃபுட் ஆர் யூஸ்ட் அனிமல்ஸ் ஃபார் டிரான்ஸ்போர்ட். அதாவது அந்த காலத்து மனுஷன் வந்து என்ன செஞ்சான், கால்நடையாவோ இல்லை விலங்குகளையோ போக்குவரத்துக்கு வந்து என்ன செஞ்சான், பயன்படுத்தி வந்தான். வித் த டிஸ்கவரி ஆஃப் வீல் டிரான்ஸ்போர்ட் வாஸ் மேட் ஈஸியர் அண்ட் கிராஜுவலி டிஃப்ரெண்ட் மீன்ஸ் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் வேர் டெவலப்டு. அதாவது சக்கரம் வந்து கண்டுபிடிச்சதுக்கு பிறகு போக்குவரத்து வந்து ரொம்ப எளிமையாக்கப்பட்டது. ஸோ அதுக்கு பிறகு படிப்படியாக வந்து பல்வேறுபட்ட போக்குவரத்து முறைகள் வந்து என்ன செஞ்சிச்சு, உருவாச்சு. தேர் ஆர் 3 மேஜர் மீன்ஸ் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் இந்த வேர்ல்டு. உலகத்தில் 3 பிரதானமான போக்குவரத்து வகைகள் இருக்குது. என்னெல்லாம் அப்படின்னா என்னது, லேண்ட் வாட்டர்வேஸ் ஏர்வேஸ். லேண்ட்வேஸ் வாட்டர்வேஸ் ஏர்வேஸ். ஸோ நிலம் நீர் வான்வெளி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ லேண்டில் என்னெல்லாம் அப்படின்னு சொன்னால் என்னது, ரோட்வேஸ் ரயில்வேஸ் பைப்லைன்ஸு. ரோட்வேஸ்னால் என்னது, சாலை வழி. ரயில்வேஸ்னால் ரயில்வே. அடுத்தது பைப்லைன்ஸ்னால் குழாய் வழி. ஸோ இது மூலமாக தான் வந்து என்னது வாட்டர், அப்புறம் என்னது கேஸ், பெட்ரோலியம் இதெல்லாம் வந்து என்னது இது மூலமாக டிரான்ஸ்போர்ட் பண்ணுவாங்க. அடுத்தது வாட்டர் பார்த்தீங்கன்னா இன்லேண்ட் வாட்டர்வேஸ் ஓஷன் ரூட்ஸ். அதாவது என்னது நீர்வழியாக எடுத்துக்கிட்டேன், உள்நாட்டு நீர்வழி, அப்புறம் என்னது கடல் வழி. அப்புறம் ஏர்வேஸ் எடுத்துக்கிட்டேன்னா டொமஸ்டிக் ஏர்வேஸ், இன்டர்நேஷ்னல் ஏர்வேஸ். ஸோ இதெல்லாம் நம்ம டீட்டெயிலாக வந்து என்னது போக போக படிப்போம். ஸோ ரோட்வேஸில் வந்து என்னது ஒரு 2 மார்க் கொஸ்டினும் இருக்குது. ரோட்ஸ் பிளே அன் இம்பார்ட்டன்ட் ரோல் இன் கேரியிங் goods and passengers for short, medium and long distances. அதாவது சாலை வழி வந்து குறுகிய அப்புறம் நீண்ட தூரத்துக்கு வந்து பயணிகள் மற்றும் சரக்குகளை கொண்டு செல்றதுக்கு வந்து எனது முக்கிய பங்கு வகிக்குது. ஸோ இவ்வளவு மார்க் பண்ணிக்கிட்டு ஒரு 2 பாயிண்ட் விட்டுட்டு மீதி உள்ளதை மார்க் பண்ணிக்குவோம் கொஸ்டினுக்கு. இட் இஸ் ஹைலி சூட்டபிள் ஃபார் ஷார்ட் டிஸ்டன்ஸ் சர்வீசஸ். இது வந்து எனது ஒரு குறுகிய தூர பயணத்துக்கு ரொம்ப சூட்டபிளாக இருக்கும். இட் இஸ் கம்பேரிட்டிவ்லி ஈஸி அண்ட் சீப் டு கன்ஸ்ட்ரக்ட் அண்ட் மெயின்டைன் ரோட்ஸ். அதாவது ரோடுகளை வந்து அமைக்கிறதோ இல்லை பராமரிக்கிறது இந்த மாதிரி இது வந்து மற்ற போக்குவரத்து முறைகளை ஒப்புறப்ப என்னது ரொம்ப சீப்பானது, ரொம்ப மலிவானது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதிலேருந்து அடுத்த பாயிண்ட் வந்து சேர்த்துக்கோ. 2 மார்க் கொஸ்டினுக்கு. ரோட் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம் கேன் எஸ்டாப்ளிஷ் ஈஸி கான்டாக்ட் பிட்வீன் farms, fields, factories and markets and can provide door-to-door transport services. அதாவது இந்த ரோட் டிரான்ஸ்போர்ட் மூலமாக பண்ணைகள், தொழிற்சாலைகள், சந்தைகள் இதுக்கு இடையில் வந்து என்னது ஈஸியான ஒரு தொடர்பை வந்து என்ன செய்து ஏற்படுத்துது. ரோட்ஸ் ஆர் த மோஸ்ட் யூனிவர்சல் மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட். எல்லாருமே யூஸ் பண்ணக்கூடிய மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் அப்படின்னு சொன்னால் என்னது, இந்த ரோட் டிரான்ஸ்போர்ட் தான். இந்தியன் ரோட்ஸ் ஆர் காஸ்ட் எஃபிஷியன்ட். அதாவது நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய ரோடு வந்து என்னது ரொம்ப மலிவானது அப்படின்னு சொல்லலாம். இட் இஸ் யூஸ்டு பை ஆல் செக்ஷன்ஸ் ஆஃப் பீப்புள் இன் த சொசைட்டி. இது வந்து சமுதாயத்தில் இருக்கக்கூடிய எல்லா தரப்பட்ட மக்களும் வந்து என்ன செய்கிறது, பயன்படுத்தக்கூடிய ஒரு போக்குவரத்து. இன் இந்தியா த டென்சஸ்ட் ரோட் நெட்வொர்க் இஸ் ஃபவுண்ட் இன் த நார்த்தன் பிளெயின்ஸ். அதாவது நம்ம இந்தியாவில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் த டென்சஸ்ட் ரோடு நெட்வொர்க் அப்படின்னா என்னது, ரோடு அதிகமாக இருக்கக்கூடிய ஏரியா, அடர்த்தி அதிகமாக இருக்கக்கூடிய ஏரியா அப்படின்னா நார்த்தன் பிளெயின்ஸ், வேர் இட் இஸ் ரிலேட்டிவ்லி ஈஸி டு கன்ஸ்ட்ரக்ட் ரோடு. ஏன்னா அந்த இடத்துல வந்து என்னது ரோடு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது வந்து ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. ரோட் டென்சிட்டி இஸ் த ஹையஸ்ட் இன் கேரளா அண்ட் லோவஸ்ட் இன் ஜம்மு அண்ட் காஷ்மீர். அதே மாதிரி ரோடு டென்சிட்டி அதுக்கு அடுத்து எங்கே ஹையஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொன்னால் என்னது, ரோடு அடர்த்தி அதிகமாக ரோடுகள் எங்கே இருக்குது அப்படின்னு சொன்னால் கேரளாவில் இருக்குது. அதுக்கு அடுத்தபடியாக ரொம்ப கம்மியாக ரோடு இருக்கக்கூடிய இடம் என்னன்னா என்னது, ஜம்மு அண்ட் காஷ்மீர். ஃபார் த பர்பஸ் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் மெயின்டெனன்ஸ் ரோட்ஸ் ஆர் கிளாசிஃபைடு இன்டு நேஷனல் ஹைவேஸ், தட் இஸ் என்ஹெச், ஸ்டேட் ஹைவேஸ் SH, district roads, rural roads,
பார்டர் ரோட்ஸ் அண்ட் இன்டர்நேஷ்னல் ஹைவேஸ். அதாவது எனது ரோடை வந்து எனது கட்டுறதுக்கும் மெயின்டெனன்ஸ் பராமரிக்கிறதுக்காகவும் நம்ம ரோட்ஸை வந்து எனது பலதரப்பட்ட வகையில் வந்து என்ன செய்கிறோம், பிரிக்கிறோம். நேஷ்னல் ஹைவேஸ் தேசிய நெடுஞ்சாலை, அப்புறம் ஸ்டேட் ஹைவேஸ்னால் மாநில நெடுஞ்சாலை, அப்புறம் டிஸ்ட்ரிக்ட் ரோட்ஸு, ரூரல் ரோட்ஸு, அதாவது ரூரல் ரோடுனா வில்லேஜ் கிராமப்புறத்தில் உள்ள ரோடுக்கு கிராம பஞ்சாயத்து தான் அதை மெயின்டைன் பண்ணும். அப்புறம் பார்டர் ரோட்ஸு, அதாவது இந்தியாவுக்கும் வந்து எனது பக்கத்து கண்ட்ரீஸுக்கும் இடையில உள்ள ரோடு, அந்த மாதிரி வந்து எனது இன்டர்நேஷ்னல் ஹைவேஸ், அப்போ இந்தியாவுக்கும் அடுத்த கண்ட்ரிக்கும் போகக்கூடிய ரோடு. ஸோ இந்த மாதிரி வந்து எனது ரோட்ஸை வந்து எனது நிறைய விதமாக வந்து என்ன செஞ்சுருப்போம், பிரிச்சிருப்போம். ஸோ இதிலேருந்து நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து எனது இங்கே நம்ம ஒரு பாயிண்ட் வந்து என்ன செஞ்சிட்டோம், விட்டுட்டோம். அதை வந்து என்ன செய்வோம் பார்ப்போம். ஷெர்ஷா சூரி built the ஷாலி ரோடு, தட் இஸ் எனது ஷாலி அப்படின்னா ராயல் ரோட், டு ஸ்ட்ரெங்தன் அண்ட் கன்சாலிடேட் ஹிஸ் எம்பையர் ஃப்ரம் த இண்டஸ் வேலி டு த சோனார் வேலி இன் பெங்கால். அதாவது ஷெர்ஷா சூரி தன்னுடைய பேரரசை வந்து பலப்படுத்துறதுக்காகவும் அதை ஒருங்கிணைக்கிறதுக்காகவும் எனது ஷாகி அப்படின்னு சொல்லக்கூடிய எனது ரோடு, அதுக்கு பேர் ராயல் ரோடு அப்படின்னு சொல்லி எனது சிந்து இண்டஸ் வேலின்னா சிந்து பள்ளத்தாக்குன்னு சொல்லுவோம். சரி, அதிலிருந்து வந்து என்னது சோனார் பள்ளத்தாக்கு வரை வந்து என்ன செஞ்சாரு, அமைச்சாரு. திஸ் ரோட் ஃப்ரம் கொல்கத்தா டு பேஷ்வார் வாஸ் ரீநேம்ட் அஸ் கிராண்ட் ட்ரங்க் ரோடு டூரிங் த பிரிட்டிஷ் பீரியட். ஸோ இந்த ரோடு வந்து என்னது பிரிட்டிஷோடைய ஆட்சி காலத்தில் வந்து கிராண்ட் ட்ரங்க் ரோடு அப்படின்னு சொல்லி என்னது பெயர் மாற்றம் வந்து என்ன செய்யப்பட்டது. எந்தெந்த இடம்னா கொல்கத்தாலேருந்து பேஷ்வார் வரைக்கும் உள்ள ஏரியாவை மட்டும் கிராண்ட் ட்ரங்க் ரோடுன்னு பிரிட்டிஷ் பீரியடில் பெயர் மாற்றம் செஞ்சாங்க. அட் ப்ரெசன்ட் இட் எக்ஸ்டென்ஸ் ஃப்ரம் அம்ரிட்சர் டு கொல்கத்தா. இப்போ வந்து இது வந்து என்னது அம்ரிட்சர்லேருந்து கொல்கத்தா வரைக்கும் என்னது நீடிக்கப்பட்டு இருக்கு. வீடியோவில் நம்ம பார்க்குறது ஃபுல்லாகவே ஒரு டீட்டெயில், தட் இஸ் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ரோட்ஸ் இன் இந்தியா. தேர்ட் டீட்டெயில், சரியா, கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ரோட்ஸ் இன் இந்தியா, அதாவது இந்திய சாலைகளை வந்து எப்படி வகைப்படுத்தி இருக்கும் அப்படின்னு சொல்கிறது. ஃபர்ஸ்ட் வந்து நேஷ்னல் ஹைவேஸ். நேஷ்னல் ஹைவேஸ் ஃபார்ம் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சிஸ்டம் ஆஃப் ரோட் டிரான்ஸ்போர்ட்டேஷன் இன் இந்தியா. அதாவது தேசிய நெடுஞ்சாலைகள் வந்து இந்திய சாலை போக்குவரத்தோட ஒரு மிக முக்கியமான அமைப்பு. These highways are running through length and breadth of the country, connecting capitals of states, major ports, rail junctions, industrial and tourist centers. இது வந்து இந்திய தேசிய நெடுஞ்சாலைகள் வந்து வடக்கு தெற்கு கிழக்கு மேற்கா வந்து நாட்டுடைய எல்லைகளையும் மாநிலங்களுடைய தலைநகரங்களையும் முக்கிய துறைமுகங்கள், ரயில் நிலையங்கள், முக்கியமான சுற்றுலா மையங்கள், தொழில் மையங்கள், இது எல்லாம் வந்து என்ன செய்து இது இணைக்குது. Ministry of Road Transport and Highways of India is responsible for the development and maintenance of national highways in India. அதாவது இந்தியாவில் உள்ள தேசிய நெடுஞ்சாலைகளை மேம்படுத்துறதுக்கும் பராமரிக்கிறதுக்கும் இந்திய அரசோடைய தரைவழி மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சகம் தான் வந்து எனது பொறுப்பு. The longest national highway is NH44, which runs from Varanasi in Uttar Pradesh to Kanyakumari in Tamil Nadu, covering a distance of 2369 km. அதாவது மிக நீளமான நேஷனல் ஹைவே அப்படி தேசிய நெடுஞ்சாலை வந்து அதுக்கு பேர் வந்து எனது NH44. இது வந்து உத்தரப்பிரதேஷில் உள்ள வாரணாசியிலிருந்து கன்னியாகுமரி, தமிழ்நாட்டில் கன்னியாகுமரியில் வரைக்கும் வந்து எனது இருக்கு. அதோடைய டிஸ்டன்ஸ் வந்து 2369 கிலோமீட்டர். அதே மாதிரி லாங்கஸ்ட் மாதிரி ஷார்ட்டஸ்ட் பார்த்தீங்கன்னா த ஷார்ட்டஸ்ட் நேஷனல் ஹைவே இஸ் NH47A. இது வந்து விச் ரன்ஸ் ஃப்ரம் எர்ணாகுளம் டு கொச்சி போர்ட், தட் இஸ் வில்லிங்டன் ஐலாண்ட், கவரிங் எ டிஸ்டன்ஸ் ஆஃப் 6 கிலோமீட்டர். அதாவது ரொம்ப ஷார்ட்டஸ்ட் நீளம் கம்மியான தேசிய நெடுஞ்சாலை வந்து எனது NH47A. இது எர்ணாகுளத்திலிருந்து எனது 6 மீட்டர் தூரம் உள்ள எனது கொச்சின் துறைமுகம், அதாவது கொச்சின் துறைமுகம்ல வில்லிங்டன் தீவு, இதை வந்து என்ன செய்து இணைக்குது. நேஷனல் ஹைவேஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா, தட் இஸ் NHAI, வாஸ் எஸ்டாப்ளிஷ்ட் இன் 1995. It is an autonomous body under the Ministry of Surface Transport. அதாவது எனது இது வந்து எனது அட்டானமஸ் பாடின்னா எனது தானியங்கி அமைப்புன்னு சொல்லுவோம் இல்லையா. எனது மினிஸ்ட்ரி ஆஃப் சர்ஃபேஸ் டிரான்ஸ்போர்ட் அதோடைய அமைச்சகத்துக்கு கீழே வந்து என்ன செய்யக்கூடியது, இயங்கக்கூடியது. அதாவது சர்ஃபேஸ் டிரான்ஸ்போர்ட்னா தரைவழி போக்குவரத்து அமைச்சகம், சரியா. ஸோ அடுத்தது பாரு.
நேஷ்னல் ஹைவேஸ் பார்த்துட்டோம் இல்லையா. இனி ஸ்டேட் ஹைவேஸ் பார்ப்போம். ஸ்டேட் ஹைவேஸ் அப்படின்னா என்னது? த ஸ்டேட் ஹைவேஸ் ஆர் யூஷுவலி roads that link important cities, towns and district headquarters within the state and connect them with national highways or highways of neighboring states. அதாவது ஸ்டேட் ஹைவேஸுங்கிறது வந்து என்னென்னா பொதுவாக வந்து எனது முக்கியமான எனது நகரங்கள் மாவட்டத்தோடைய தலைநகரங்களை இல்லை எனது மாநில தலைநகரத்தோடையும் தேசிய நெடுஞ்சாலைகளோடையும் இல்லை பக்கத்தில் உள்ள மாநில நெடுஞ்சாலைகளோடையும் வந்து என்ன செய்யுது? இது இணைக்குது. These roads are administered and financed by state governments. இது வந்து என்னது? இதுக்கு நிர்வாகம் பண்ணி என்னது இதை நிர்வகிக்கிறது இல்லை இதை பராமரிக்கிறது எல்லாமே வந்து என்னது? மாநில அரசுகள் தான். சரியா? அடுத்தது வந்து என்னது? டிஸ்ட்ரிக்ட் ரோட்ஸ், மாவட்ட சாலைகள். District roads provide connectivity between the district and taluk headquarters with the state highways and national highways. அதாவது மாவட்ட சாலைகள் வந்து மாநில நெடுஞ்சாலைகள் அப்புறம் தேசிய நெடுஞ்சாலைகளோட மாவட்ட வட்டார தலைமை இடங்களை வந்து என்ன செய்யுது? இணைக்குது. District roads are constructed and maintained by the Public Works Department of the states. ஸோ மாவட்ட சாலைகள் வந்து மாநிலத்தோட பொதுப்பணித்துறையால் அமைக்கப்பட்டு பராமரிக்கப்படும். அடுத்தது வந்து என்னது? ரூரல் ரோட்ஸ். ரூரல் ரோடுனா என்னது? வில்லேஜ் ரோடுன்னு சொல்லுவோம். ஊரக பகுதிகளில் இருக்கக்கூடிய கிராமங்களில் இருக்கக்கூடிய ரோடு. தீஸ் ரோட்ஸ் ஆர் விட்டல் ஃபார் ப்ரொவைடிங் லிங்க்ஸ் இன் த ரூரல் ஏரியாஸ். அதாவது இந்த கிராமப்புற சாலைகளுடைய இணைப்பு வந்து கிராமப்புறத்தை வந்து எனது இணைக்கிறதுல வந்து எனது முக்கிய பங்கு வகிக்குது. இட் லிங்க்ஸ் த டிஃப்ரெண்ட் வில்லேஜஸ் வித் தேர் நெய்பரிங் டவுன்ஸ். இது வந்து எனது பல்வேறு கிராமங்களை அதுக்கு பக்கத்தில் உள்ள நகரங்களோட வந்து என்ன செய்து இணைக்குது. they are maintained by village பஞ்சாயத்து. இதை வந்து பராமரிக்கிறது யாரு அப்படின்னா வில்லேஜ் பஞ்சாயத்து, கிராம பஞ்சாயத்துன்னு சொல்லுவோம் இல்லையா. அடுத்தது வந்து என்னது? பார்டர் ரோட்ஸ். பார்டர் ரோடுனா என்னது? எல்லையில் இருக்கக்கூடிய ரோட்ஸ். தீஸ் ரோட்ஸ் ஆர் த ரோட்ஸ் ஆஃப் ஸ்ட்ராட்டஜிக் இம்பார்ட்டன்ஸ் இன் பார்டர் ஏரியாஸ். அதாவது இது எல்லைப்புற சாலைகள் வந்து என்னது? ஒரு நாட்டோடைய எல்லை பகுதிகளில் வந்து முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு சாலை வகைகள் அப்படின்னு சொல்லலாம். தே ஆர் கன்ஸ்ட்ரக்டட் அண்ட் மெயின்டைன்ட் பை பார்டர் ரோட்ஸ் ஆர்கனைசேஷன். ஸோ இதை வந்து என்னது? இதுக்குன்னு தனி அமைப்பு இருக்குது. தட் இஸ் எல்லைப்புற சாலைகள் நிறுவனம். ஸோ இதுதான் வந்து என்னது? இதை அமைச்சு பராமரித்து வர்றது ஃபுல்லாகவே அவங்க தான். இட் வாஸ் எஸ்டாப்ளிஷ்ட் இன் 1960 ஃபார் த டெவலப்மெண்ட் ஆஃப் த ரோட்ஸ் ஆஃப் ஸ்ட்ராட்டஜிக் இம்பார்ட்டன்ஸ் இன் த நார்த்தன் அண்ட் நார்த் ஈஸ்டர்ன் பார்டர் ஏரியாஸ். இது வந்து என்னது? வடக்கு அப்புறம் வடகிழக்கு எல்லை பகுதிகளில் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக வந்து என்ன செய்து இருக்குது. இது வந்து எந்த வருஷம் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணது அப்படின்னா 1960. சரியா? 1960 வந்து என்னது? இது வந்து நிறுவப்பட்டது. Border Roads Organization has constructed world's highest road joining Chandigarh and Leh in Ladakh. அதாவது இந்த பார்டர் ரோடு வந்து என்னது? எல்லைப்புற உலகிலேயே ரொம்ப உயரமான எல்லைப்புற சாலையை வந்து லடாக்ல உள்ள லேல இருந்து சண்டிகார் வரைக்கும் வந்து என்ன செய்யப்பட்டிருக்கு? அமைக்கப்பட்டிருக்கு. This road runs at an average altitude of 4270 meters. இந்த சாலை வந்து கடல் மட்டத்திலிருந்து சராசரியா 4270 மீட்டர் உயரத்தில் இருக்கு. அடுத்தது வந்து என்னது? கோல்டன் குவாட்ரிலேட்டரல். அதாவது எனது தங்க நாற்கர சாலை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. கோல்டன் குவாட்ரிலேட்டரல் 5846 கிலோமீட்டர் லாங் ரோட் ஆஃப் 4/6 lanes connects India's 4 metropolitan cities Delhi, Kolkata, Chennai, Mumbai, Delhi. அதாவது இது வந்து 5846 கிலோமீட்டர் நீளத்தையும் வந்து என்னது 4லேருந்து 6 வழிகளை கொண்டதாகவும் என்னது இருக்குது. இது வந்து என்னது? இந்தியாவுடைய முக்கியமான 4 பெருநகரங்களான புதுடில்லி, கொல்கத்தா, சென்னை, மும்பை வந்து என்னது அகைன் டெல்லி. ஸோ இதை வந்து என்னது இணைக்கக்கூடிய சாலையாக இருக்குது. திஸ் ப்ராஜெக்ட் வாஸ் லான்ச்ட் இன் 1999. இது வந்து 1999ஆம் ஆண்டு வந்து என்னது தொடங்கப்பட்டது. அடுத்தது வந்து என்னது? ஒரு ஹார்ட் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. வாட் ஆர் த ஹைலைட்ஸ் அண்ட் பெனிஃபிட்ஸ் ஆஃப் த கோல்டன் குவாட்ரிலேட்டரல் ஹைவேஸ். ஸோ இதை வந்து கொஞ்சம் திங்க் பண்ணி ஹையர் ஆர்டர் திங்கிங். சரியா? ஸோ நீங்கள் வந்து திங்க் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிங்க.
நார்த் சவுத் அண்ட் ஈஸ்ட் வெஸ்ட் காரிடர்ஸ், அதாவது எனது வட தென் மற்றும் தென் மேற்கு பகுதிகளை இணைக்கக்கூடிய சாலைகள். நார்த் சவுத் காரிடர் எய்ம்ஸ் அட் கனெக்டிங் ஸ்ரீநகர் இன் ஜம்மு அண்ட் காஷ்மீர் வித் கன்னியாகுமரி இன் தமிழ்நாடு, இன்க்ளூடிங் கொச்சி டு சேலம் ஸ்பர் வித் 4076 கிலோமீட்டர் லாங் ரோடு. அதாவது வட தென் பகுதிகளை இணைக்கக்கூடிய சாலைகளுடைய நோக்கம் வந்து எனது ஜம்மு காஷ்மீரில் உள்ள ஸ்ரீநகரையும் தமிழ்நாட்டில் உள்ள கன்னியாகுமரியையும் 4076 கிலோமீட்டர் நீளத்தை கொண்ட சாலை மூலம் வந்து எனது இணைக்கிறது. இதுக்கு உள்ள வந்து எதெல்லாம் உள்ள வரும், கொச்சி சேலம் வரைக்கும் எனது உட்பட எனது எல்லாத்தையும் இணைக்கக்கூடிய ஒரு இதுதான் வந்து எனது நார்த் சவுத் காரிடர் அப்படின்னு சொல்லி என்ன செய்வோம் சொல்லுவோம். ஸோ வந்து எனது இந்த மேப் வந்து எனது நான் வந்து தனி வீடியோவாக வந்து என்ன செய்கிறேன் உனக்கு மேப்புக்கு போடுறேன். அடுத்தது ஈஸ்ட் வெஸ்ட் காரிடர் பார்ப்போம். த ஈஸ்ட் வெஸ்ட் காரிடர் ஹேஸ் பீன் planned to connect Silchar in Assam with the port town of Porbandar in Gujarat with 3640 km of road length. These two corridors intersect at Jhansi. அதாவது எனது கிழக்கு மேற்கு பகுதிகளை இணைக்கக்கூடிய சாலைகள் வந்து அஸ்ஸாம் மாநிலத்தில் சில்சரையும் எனது குஜராத்தில் உள்ள துறைமுக நகரான போர்பந்தரையும் இணைக்கக்கூடிய வகையில் 3640 கிலோமீட்டர் நீளத்துக்கு வந்து அமைக்கப்பட்டிருக்கு. இந்த ரெண்டு ரோடுமே வந்து எனது ஜான்சியில் வந்து என்ன செய்யுது மீட் பண்ணுது. அடுத்தது எக்ஸ்பிரஸ் வேஸ் பாரு. These are multi-lane, good quality highways for high speed traffic. அதாவது எனது இந்த எக்ஸ்பிரஸ் சாலைகள் அதாவது விரைவு சாலைகள் வந்து எனது நல்ல மேம்படுத்தப்பட்ட தரமான எனது பல்வழி பாதைகளை கொண்ட அதிவேகமான போக்குவரத்திற்கான சாலைகள் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். Some of the important expressways are Mumbai Pune Road, Kolkata Dum Airport Road, Durgapur Kolkata Road and Yamuna Expressway between Delhi and Agra. அதாவது அதில் கொஞ்சம் இம்பார்ட்டண்ட் ஆனது அப்படின்னா மும்பை பூனா விரைவு சாலை, கொல்கத்தா டம்டம் விமான நிலைய விரைவு சாலை, துர்காப்பூர் கொல்கத்தா விரைவு சாலை, புதுடில்லி ஆக்ரா இடையில உள்ள எனது யமுனா விரைவு சாலை. அடுத்தது வந்து இன்டர்நேஷ்னல் ஹைவேஸ். இன்டர்நேஷ்னல் ஹைவேஸ்னால் எனது இன்டர்நேஷ்னல் அப்படின்னு சொன்னால் எனது மற்ற நாடுகளோட கனெக்ட் ஆகிறது, தட் இஸ் பன்னாட்டு நெடுஞ்சாலைகள். தீஸ் ஆர் த ரோட்ஸ் தட் லிங்க் இந்தியா வித் நெய்பரிங் கண்ட்ரீஸ் ஃபார் ப்ரொமோட்டிங் ஹார்மோனியஸ் ரிலேஷன்ஷிப் வித் தம். அதாவது இந்தியாவை வந்து பக்கத்து நாடுகளோட இணக்கமான உறவை ஏற்படுத்தக்கூடிய நோக்கத்தோடு வந்து இணைக்கப்பட்டிருக்கு. These highways have been constructed with an aid from World Bank under an agreement with the Economic and Social Commission for ஏஷியா பசிபிக், தட் இஸ் ESCAP. ஸோ இந்த சாலைகள் வந்து எனது ஆசியா மற்றும் பசிபிக் பகுதிகளுக்கான பொருளாதார அப்புறம் சமூக ஆணையம், அதுதான் எனது ESCAP அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதோடைய உடன்படிக்கைக்கு கீழே உலக வங்கி நிதி உதவியின் மூலம் வந்து என்ன செஞ்சிருக்கு அமைக்கப்பட்டிருக்கு. தீஸ் ரோட்ஸ் கனெக்ட் இம்பார்ட்டன்ட் ஹைவேஸ் ஆஃப் இந்தியா வித் தோஸ் ஆஃப் த neighboring countries such as Pakistan, Nepal, Bhutan, Bangladesh and Myanmar. இது வந்து எனது பாகிஸ்தான், நேபாள், பூட்டான், பங்களாதேஷ், மியான்மார் இந்த மாதிரி இந்தியாவுடைய பக்கத்து நாடுகளை வந்து இந்திய தேசிய நெடுஞ்சாலைகளோட வந்து இணைக்குது. ஏமா இவ்வளவும் வந்து எனது தேர்டு டீட்டெயில். உனக்கு கொஞ்சம் கொஞ்சம் ஒவ்வொரு பெருசாக இருக்கக்கூடிய ஹெட்டிங்ஸில் வந்து எனது ஒரு 3 பாயிண்ட்ஸ் வர்ற மாதிரி எனது கொஞ்சம் ஷார்டன் பண்ணிக்கோ. மற்றபடி மோஸ்ட்லி எல்லா பாயிண்ட்ஸையும் கவர் பண்ணி எழுதுறது தான் பெஸ்ட்டு. தேங்க்யூ சில்ட்ரன். ஃபர்ஸ்ட் ரயில்வேஸ். Indian railway system is the main artery of the country's inland transport. அதாவது இந்திய ரயில்வே அமைப்பு நம்முடைய நாட்டுடைய உள்நாட்டு போக்குவரத்துக்கான முக்கிய உயிர் நாடியா இருக்கு. Railways cater to the needs of large-scale movements of traffic both for freight and passenger, thereby contributing to economic growth. அதாவது ரயில்வே வந்து இது வந்து ஒரு 2 மார்க் கொஸ்டின், மறந்துடாத, நான் மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ அதை வந்து என்ன செய்யற கவனிச்சுக்கோ, சரியா? மிக அதிக அளவிலான பயணிகள் சரக்கு போக்குவரத்துடைய தேவையை பூர்த்தி செய்யறதன் மூலம் வந்து பொருளாதார வளர்ச்சிக்கான பங்களிப்பை வந்து ரயில்வே வந்து என்ன செய்து அளித்து வருது. Railways are considered as the backbone of the surface transport system of India. அதாவது இந்தியால தரைவழி போக்குவரத்து அமைப்புடைய முதுகெலும்பா வந்து ரயில்வே வந்து கருதப்படுது.
It promotes national integration by bringing people together. இது வந்து என்னது மக்களை ஒன்று சேர்க்கறதன் மூலமா வந்து தேசிய ஒருமைப்பாட்டை வந்து என்ன செய்யுது வளர்க்குது. இட் ஆல்சோ ப்ரொமோட்ஸ் ட்ரேடு, டூரிசம், எஜுகேஷன் எக்ஸெட்ரா. இது வந்து அதோட மட்டும் இல்லாம வியாபாரம், டூரிசம், அப்புறம் எஜுகேஷன், கல்வி, இது எல்லாத்தையும் வந்து என்ன செய்யுது ஊக்குவிக்குது. Railways help in the commercialization of the agriculture sector by facilitating the bulky movement of perishable goods. அதாவது பெரிஷபிள் குட்ஸ் அப்படின்னு சொன்னா என்னதுன்னா அழுகக்கூடிய பொருள்கள். அதாவது வேளாண் துறையில சீக்கிரமா அழுகக்கூடிய பொருள்களை வர்த்தகம் செய்யறதுக்கு விரைவான போக்குவரத்தை கொடுத்து உதவி புரிஞ்சிட்டு வருது. இட்ஸ் ரோல் இன் டிரான்ஸ்போர்ட்டிங் ரா மெட்டீரியல்ஸ் டு இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் ஃபினிஷ்டு குட்ஸ் டு மார்க்கெட்ஸ் இஸ் இன்வேல்யூபிள். அதாவது இது வந்து மூலப்பொருட்களை வந்து தொழிற்சாலைக்கும் தயாரிக்கப்பட்ட தொழிற்சாலையில உள்ள பொருள்களை வந்து சந்தைகளுக்கும் கொண்டு செல்லக்கூடிய ரயில்வேயுடைய பணியை வந்து எனது இன்வேல்யூபிள், மதிப்பிட முடியாத ஒண்ணு. அதாவது அந்த அளவுக்கு அதோடைய இது வந்து வேல்யூபிள். Indian Railways network is the largest in Asia and second largest in the world. அதாவது இந்தியாவில் உள்ள ரயில்வே போக்குவரத்து அமைப்பு வந்து ஏசியால வந்து ரொம்ப பெருசு. ஏசியால நம்பர் 1, உலக அளவுல வந்து 2வது பெருசுமா இருக்கு. For operations and management, the Indian Railways is organized into 17 zones. அதாவது ரயில்களுடைய இயக்கம் அதோடைய மேலாண்மைக்காக வந்து இந்திய ரயில்வே துறை வந்து 16 ரயில்வே மண்டலங்களா வந்து என்ன செஞ்சிருக்காங்க, பிரிச்சிருக்காங்க. First, so on the basis of width of the track, the Indian Railways fall under 4 categories. அந்த ரயில்வே ட்ராக் உடைய அகலத்தை பொறுத்து இந்திய ரயில்வே வந்து என்னது நம்ம 4 பிரிவா வந்து பிரிச்சிருக்கோம். Broad gauge 1.676 meter width, meter gauge 1 meter width, narrow gauge 0.762 meter width, light gauge 0.610 meter width. The first suburban railway was started in 1925 in Mumbai. அதாவது இந்தியால முதல் புறநகர ரயில் போக்குவரத்து மும்பைல 1925ல தொடங்கப்பட்டது. Gatiman Express is the fastest operational train in India. அதாவது இந்தியால மிக அதிவிரைவு வண்டி, அதிவேகமான ரயில் வண்டி அப்படின்றது Gatiman Express. This train connects New Delhi and Agra and touches 160 km per hour. இது வந்து புது டெல்லியையும் ஆக்ராவையும் இணைக்குது. இது 160 கிலோமீட்டர் மணிக்கு 160 கிலோமீட்டர் வேகத்துல வந்து பயணிக்கக்கூடியது. அடுத்தது மெட்ரோ ரயில்வேஸ் இன் இந்தியா. இந்தியால வந்து மெட்ரோ ரயில்வேஸை பத்தி பார்ப்போம். There are 8 cities with metro rail connectivity in India. இந்தியால 8 பெரிய நகரங்கள்ல வந்து என்னது இந்த மெட்ரோ ரயில் கனெக்டிவிட்டி இருக்கு. They are கொல்கட்டா, கொல்கட்டா எங்க இருக்கு, வெஸ்ட் பெங்கால்ல இருக்கு. அப்புறம் சென்னை தமிழ்நாட்டுல இருக்கு. டெல்லி, டெல்லி, அப்புறம் கர்நாடகால பெங்களூரு, ஹரியானால குர்கான், மகாராஷ்டிரால மும்பை, ராஜஸ்தான்ல ஜெய்ப்பூர், கேரளால கொச்சி. இந்த 8 பெரிய நகரங்கள்ல வந்து என்ன இருக்கு, மெட்ரோ ரயில் சிஸ்டம் இருக்கு. இந்த மெட்ரோ இன் கொல்கட்டா இஸ் த ஃபர்ஸ்ட் ஒன் இந்தியா. அதாவது இந்தியால வந்து ஃபர்ஸ்ட் இந்த மெட்ரோ ரயில் சேவை வந்து எனது கொல்கட்டால தான் தொடங்கப்பட்டுச்சு. It is also called as mass rapid transport system. இத வந்து எனது அதிக மக்களை அதிக மக்கள் தான் மாஸ் ரேபிட்னா விரைவாக ஏற்றி செல்லக்கூடிய அமைப்பு அப்படின்னு சொல்லி இத வந்து நம்ம சொல்றோம். As of September 2018, India has 507 km of operational metro rails and 381 stations. அதாவது இந்தியாவில 507 கிலோமீட்டர் நீள அளவுக்கு மெட்ரோ ரயில் பாதைகள் வந்து இருக்கு. கிட்டத்தட்ட 381 ரயில்வே ஸ்டேஷன் ரயில் நிலையங்களோட வந்து என்ன செய்யுது, இது இயங்கி வருது. தி ஸ்டேட் ஆஃப் மெகாலயா ஹாஸ் நோ ரயில்வே நெட்வொர்க். அதாவது இந்தியாவில மெகாலயா ஸ்டேட்ல வந்து ரயில்வே நெட்வொர்க்குங்கிற ஒரு விஷயமே கிடையாது. அடுத்தது வந்து நம்ம என்ன பார்க்க போறோம். ஸோ மேப் எல்லாம் வந்து இந்த வீடியோக்கு உள்ள நமக்கு போட்டால் ரொம்ப டைம் எடுக்கும். அதனால மேப் எல்லாம் நான் தனி வீடியோவா போடுறேன். இப்போதைக்கு இதை படிப்போம்.
ஸோ ஃபர்ஸ்ட் அடுத்து பைப்லைன் டிரான்ஸ்போர்ட். Pipelines provided a very convenient mode of transport to connect oil and natural gas fields, refineries and to the markets. அதாவது எண்ணெய், இயற்கை எரிவாயு வயல்களையும் அப்புறம் எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்களையும் அதோடைய மார்க்கெட் பிளேஸோட இணைக்கிறதுக்கு எனது ஈஸியான ரொம்ப சிறந்த போக்குவரத்தா வந்து எனது இந்த பைப்லைன் டிரான்ஸ்போர்ட் அதாவது குழாய் டிரான்ஸ்போர்ட் தான் வந்து என்ன செய்யப்படுது, பயன்பட்டு வருது. In the past, these were used to transport water to cities and industries. அதாவது முன்னாடி வந்து இதை வந்து எனது நகரங்களுக்கு தண்ணியும் நகரங்களுக்கும் இண்டஸ்ட்ரீஸுக்கும் வந்து எனது தண்ணி வந்து டிரான்ஸ்போர்ட் பண்றதுக்காக மட்டும்தான் எனது இந்த பைப்லைன்ஸ் வந்து யூஸ் பண்ணப்பட்டுச்சு. Now solids can also be transported through a pipeline when converted to slurry. அதாவது இன்னைக்கு வந்து சாலிடா திடப்பொருள்களும் வந்து என்னது இந்த ஸ்லரின்னா அதை குழம்பு மாதிரி கொலாய்டல் ஸ்டேட் மாதிரி ஆக்கி அதையும் வந்து என்ன செய்யறாங்க, நம்ம பைப்லைன் மூலமா வந்து என்ன செய்யறாங்க, டிரான்ஸ்போர்ட் பண்றாங்க. The initial cost of laying pipeline is high, but subsequent running cost is minimum. அதாவது பைப்லைனை வந்து ஆரம்பத்துல வந்து இதை போடுறதுக்கான செலவுகள் வந்து என்னது அதிகம், ஆனா அதுக்கு பிறகு இதுக்கு பராமரிப்பு செலவுகள் வந்து ரொம்ப கம்மி. It can be laid through different terrain as well as underwater. இதை வந்து எந்த நிலப்பகுதிகள்லையும் ரொம்ப கடினமான நிலப்பகுதிகள்லையும் இல்ல நீருக்கு அடியிலையும் வந்து என்ன செய்ய முடியும், இதை அமைக்க முடியும். It ensures steady supply of goods and reduces the transshipment losses and delays. இது வந்து தடங்களற்ற கம்மியான செலவுல காலதாமதமே இல்லாம வந்து என்ன செய்ய முடியும், இத வந்து இந்த இத பைப்லைன் டிரான்ஸ்போர்ட் மூலமா குட்ஸை வந்து டிரான்ஸ்போர்ட் பண்றதை இது வந்து எனது ஒரு உறுதி அளிக்குது. அதான் என்ஷர்ஸ். அப்புறம் இதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் எங்கெல்லாம் இருக்குன்னா ஆயில் ஃபீல்ட் இன் அப்பர் எஸ்ஸாம் டு கான்பூர், அப்புறம் ஃப்ரம் சாலையா இன் குஜராத் டு ஜலந்தர் இன் பஞ்சாப் அண்ட் கேஸ் பைப்லைன் ஃப்ரம் கசிரா இன் குஜராத் டு ஜெகதீஷ்பர் இன் உத்தரப்பிரதேஷ். ஸோ இது இங்கெல்லாம் வந்து என்னது பைப்லைன் டிரான்ஸ்போர்ட் இருக்கு. ஸோ இதுல இது வந்து தேர்ட் 2 மார்க் வாட்டர் வேஸ். ஆக்சுவலி வாட்டர் வேஸ் அண்ட் ஏர்வேஸ், டிஸ்டிங்கிஷ் பிட்வீன் வாட்டர் வேஸ் அண்ட் ஏர்வேஸ்னு ஒரு டிஸ்டிங்கிஷ் கொஸ்டினும் இருக்கு. waterways. A waterway is an important mode of transport for both passenger and cargo traffic in India. அதாவது நீர்வழி போக்குவரத்து இந்தியாவில பயணிகள் மற்றும் சரக்கு போக்குவரத்துக்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம். It is the oldest and also the cheapest means of transport and most suitable for carrying heavy and bulky material from one country to another. இது வந்து ரொம்ப பழமையான அதே நேரத்துல மலிவான ஒரு போக்குவரத்து முறை. இது மூலமா வந்து கடினமான இல்ல அதிக அளவிலான சரக்குகளை ஒரு நாட்டுல இருந்து இன்னொரு நாட்டுக்கு வந்து எடுத்து செல்வதற்கு இதுதான் ரொம்ப சூட்டபிளானது. It is a fuel efficient and eco-friendly mode of transport. இதுக்கு வந்து என்ன கிடையாது, fuel வந்து என்னது எரிபொருள் செலவு வந்து ரொம்ப கம்மி. அதே நேரத்துல இது சுற்றுச்சூழல் பாதுகாப்புக்கும் வந்து என்னது இது ரொம்ப சிறந்த வழி. The water transport is of 2 types. வாட்டர் டிரான்ஸ்போர்ட் 2 டைப்பா சொல்றோம். இன்லேண்ட் வாட்டர்வேஸ், ஓசன் வாட்டர்வேஸ். அதாவது உள்நாட்டு நீர்வழி போக்குவரத்து அப்புறம் கடல் வழி போக்குவரத்து. ஸோ இன்லேண்ட் வாட்டர்வேஸ் அப்படின்னா இந்தியா has an extensive network of inland waterways in the form of rivers, canals, lakes and backwaters. அதாவது இந்தியால உள்நாட்டு நீர்வழி போக்குவரத்து ஆறுகள், கால்வாய்கள், ஏரிகள், அப்புறம் காயல் இதெல்லாம் கொண்ட ஒரு பெரிய வலைப்பின்னல் அமைப்போட நடைபெற்று வருது. It depends upon the depth and width of the waterways and the continuity of the water flow. அத வந்து இத வந்து எதை பொறுத்து இந்த இன்லேண்ட் வாட்டர்வேஸ் இருக்கு அப்படின்னா நீருடைய ஆழம், அகலம், அப்புறம் கண்டினியூஸா வந்து நீர் தண்ணி வற்றாம போயிட்டே இருக்கணும், அந்த தொடர் நீரோட்டம். இதை பொறுத்து தான் வந்து என்ன செய்யுது, இது அமையுது. For the development, maintenance and regulation of national waterways in the country, the Inland Waterways Authority was set up in 1986. அதாவது உள்நாட்டு நீர்வழி போக்குவரத்து வளர்ச்சி, அதாவது இதை வந்து ஊக்குவிக்கிறதுக்காக வந்து என்னது உள்நாட்டு போக்குவரத்து வளர்ச்சி பராமரிப்பு ஒழுங்குபடுத்துறது, இது எல்லாத்துக்காகவும் சேர்ந்து 1986 வருஷம் வந்து என்ன செய்யறாங்க, நீர்வழி போக்குவரத்து ஆணையம் அப்படின்னு சொல்லி ஒண்ணு தொடங்கப்பட்டது. தே மேஜர் நேஷனல் வாட்டர்வேஸ் ஆர். ஸோ இது வந்து ஒரு 2 மார்க் கொஸ்டின். சரியா?
fourth 2 mark question, National Waterway 1 எங்க இருக்கு? It extends between Haldia and Allahabad, measures 1620 kilometer and includes the stretches of the Ganga, Bhagirathi, கூக்லி ரிவர் சிஸ்டம். அதாவது என்னது, நேஷனல் வாட்டர்வே தேசிய போக்குவரத்து 1 அது வந்து எங்க இருக்கு? ஹால்டியா அலகாபாத்துக்கு இடையில 1620 கிலோமீட்டர் நீளத்தோட இருக்குது. இது வந்து என்னது, கங்கா, பகிராத்ரி, ஹூக்லி ஆறுகளோட இணைந்து வந்து என்னது செயல்படுது. இதுக்கு இடையில இந்த 3 ஆறுகளும் சேர்ந்த ஒரு சிஸ்டம் தான் வந்து என்னது, நேஷனல் வாட்டர்வே 1. அடுத்தது நேஷனல் வாட்டர்வே 2. திஸ் வாட்டர்வே இன்க்ளூட்ஸ் த ஸ்ட்ரெச் ஆஃப் த பிரம்மபுத்திரா ரிவர் பிட்வீன் Dhubri and Sadia, a distance of 891 kilometers. Second வந்து பிரம்மபுத்திரா ஆத்துல துப்ரி அப்படி என்னது சாடியா இதுக்கு இடையில வந்து 891 கிலோமீட்டர் தூரத்தை கொண்டிருக்கு. அப்புறம் நேஷனல் வாட்டர்வே 3. திஸ் வாட்டர்வே எக்ஸ்டென்ஸ் பிட்வீன் கொல்லம் அண்ட் கோட்டபுரம் in the state of Kerala. இது வந்து என்னது, கேரளா மாநிலத்துல கொல்லம் கோட்டபுரத்துக்கு இடையில இருக்கு. It is the first national waterway in the country with 24-hour navigation facilities along its entire stretch of 205 kilometer. அதாவது 24 மணி நேரமும் செயல்பட்டு கிட்டத்தட்ட 250 கிலோமீட்டர் தொலைவுக்கு போக்குவரத்து வசதி அளிக்கக்கூடிய இந்தியாவுடைய ஃபர்ஸ்ட் தேசிய நீர்வழி போக்குவரத்துங்கிறது இதுதான். நெக்ஸ்ட் ஓசன் ரூட்ஸ் பார்ப்போம். ஓசன் ரூட்ஸ் பிளே அண்ட் இம்பார்ட்டன்ட் ரோல் இன் த டிரான்ஸ்போர்ட் செக்டர் ஆஃப் இந்தியாஸ் எக்கனாமி. அதாவது என்னது, நம்ம இந்தியாவுடைய பொருளாதாரத்துல வந்து கடல் வழி போக்குவரத்து வந்து ரொம்ப முக்கிய பங்கை வகிக்குது. About 95% of India's foreign trade by volume and 70% by value moves through ocean routes. அதாவது இந்தியாவுடைய வர்த்தகத்துல, வெளிநாட்டு வர்த்தகத்துல கிட்டத்தட்ட 95% அளவுக்கு வந்து என்னது அளவுக்கும் 70% மதிப்புள்ள சரக்குகளை வந்து கடல்வழி போக்குவரத்து மூலமா தான் வந்து என்ன செய்து நடக்குது. Coastal shipping plays an important role in transport of bulk goods in India. அதாவது கோஸ்டல் ஷிப் இதுன்னா என்னது, இந்தியாவுடைய கனரக பொருட்கள் அதிக அளவிலான சரக்குகளை கையாளுறதுல என்னது இந்தியாவுடைய கப்பல் போக்குவரத்து வந்து முக்கிய பங்கு வகிக்குது. ஷிப்பிங் இஸ் நாட் ஓன்லி த மோஸ்ட் எக்கனாமிக்கல் மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட், இட் இஸ் ஆல்சோ அன் என்வாயர்மெண்ட் ஃப்ரெண்ட்லி மோடு. இது வந்து எனது கப்பல் போக்குவரத்து வந்து எனது ரொம்ப சிக்கனமான போக்குவரத்து மட்டும் கிடையாது, இது வந்து எனது சுற்றுச்சூழலுக்கும் ரொம்ப ஏத்த ஒண்ணு. The sea and oceanic routes are mainly used for international trade and are connected through ports. அதாவது கடல் மற்றும் பெருங்கடல் வழிகள் வந்து பெரும்பாலும் சர்வதேச வாணிகத்துக்காக தான் வந்து என்னது பயன்படுத்தப்படுது. There are 13 major and 200 minor or intermediate ports in India. இந்தியால வந்து 13 மேஜர் போர்ட்டும் 200 மைனர் ஆர் இன்டர்மீடியேட் போர்ட்ஸும் வந்து என்னது இருக்கு. The major ports are administered by the central government and minor ports are managed and administered by various state governments. அதாவது மேஜர் போர்ட்ஸ் எல்லாம் சென்ட்ரல் கவர்மெண்டோடைய கண்ட்ரோல்ல இருக்கு. இந்த குட்டி குட்டி போர்ட்ஸ் எல்லாம் வந்து என்னது ஸ்டேட் கவர்மெண்டோடைய கண்ட்ரோல்ல இருக்கு. The major ports of east coast are என்னது ஈஸ்ட் கோஸ்ட்ல கிழக்கு கடற்கரையில இருக்கக்கூடிய மேஜர் போர்ட் என்னெல்லாம் அப்படின்னா கொல்கட்டாக்குள்ள என்னெல்லாம் வரும், ஹால்டியா டாக்கும் சேர்ந்து வரும். அப்புறம் என்னது பாராதீப், விசாகப்பட்டினம், சென்னை, எண்ணூர் அண்ட் டூட்டிகோரியன். அப்புறம் மேஜர் போர்ட் அந்த வெஸ்ட் கோஸ்ட்ல இருக்கக்கூடிய மேஜர் போர்ட் என்னெல்லாம்னா கேண்ட்லா, மும்பை, நவசேவா தட் இஸ் ஜவஹர்லால் நேரு போர்ட், நியூ மங்களூர், மார்மகோவா அண்ட் கொச்சி. இந்தியா ஹேஸ் 4 மேஜர் ஷிப்யார்ட்ஸ். அதாவது ஷிப்யார்ட் அப்படின்னு சொன்னா என்னது, கப்பல் கட்டும் தளம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. சோ இது வந்து எங்கெல்லாம் இருக்கு அப்படின்னா ஹிந்துஸ்தான் ஷிப்யார்ட் இன் விசாகப்பட்டினம், கார்டன் ரீச் வார்ஷிப் இன் கொல்கத்தா, மசாகோன் டாக் இன் மும்பை, கொச்சி ஷிப்யார்ட் இன் கொச்சி. சோ இது 4 தான் இந்தியாவில் உள்ள கப்பல் கட்டும் தளங்கள். India is the second largest ship owning country in Asia and ranks 16th in the world.
அதாவது ஏசியால வந்து இந்தியா கப்பல் கட்டும் தொழில் தான் எனது ஆசியால வந்து எனது செகண்ட் லார்ஜஸ்ட், இரண்டாவது இடத்தையும், உலக அளவுல கப்பல் கட்டும் தொழில வந்து இந்தியா 16வது இடத்துலயும் இருக்கு. அப்புறம் ஏர் டிரான்ஸ்போர்ட். ஏர்வேஸ் ஆர் த குவிக்கஸ்ட், காஸ்ட்லியஸ்ட், மோஸ்ட் மாடர்ன் அண்ட் கம்ஃபர்டபுள் மீன்ஸ் ஆஃப் டிரான்ஸ்போர்ட். வான்வெளி போக்குவரத்து விரைவான, பயண செலவு மிகுந்த, நவீன மற்றும் வசதியான போக்குவரத்து அப்படின்னு சொல்லலாம். ஏர் டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டேட்ஸ் கனெக்டிவிட்டி ஆன நேஷனல், ரீஜனல் அண்ட் இன்டர்நேஷனல் ஸ்கேல். அதாவது இந்த விமான போக்குவரத்து வந்து தேசிய, அப்புறம் ரீஜனலா, பிராந்திய, அப்புறம் சர்வதேச அளவிலான இணைப்பு வசதியை கொடுக்குது. இட் ஹாஸ் மேட் accessibility easier by connecting different terrains like high mountains and sandy regions. அதாவது உயர்ந்த மலைகள், பாலைவனங்கள், அடர்ந்த காடுகள், அப்புறம் கடினமான நிலப்பரப்பு, இந்த மாதிரி பகுதிகளை எல்லாம் இது வந்து ஈஸியா வந்து இணைக்கிறதுக்கு முடியும். இட் கேரிஸ் பேசஞ்சர்ஸ், ஃப்ரைட் அண்ட் மெயில். இது வந்து பயணிகள், சரக்குகள், அப்புறம் மெயில்னா எனது அஞ்சல்கள், தபால், இது எல்லாத்தையும் வந்து என்ன செய்து கொண்டு செல்லுது. ஏர் டிரான்ஸ்போர்ட் பிளேஸ் a key role in times of emergency as well as in the event of natural and man-made calamities like floods, epidemics and wars. அதாவது அவசர கால நேரங்கள், அப்புறம் இயற்கை மற்றும் செயற்கை பேரிடர்களான வெள்ளம், பஞ்சம், தொற்று நோய், போர், இந்த மாதிரி நிகழ்வுகளுக்கு போதும் வந்து எனது இந்த வான்வெளி போக்குவரத்து வந்து முக்கிய பங்காற்றுது. ஏர் டிரான்ஸ்போர்ட் இன் இந்தியா மேட் a beginning on 18th February 1918 when Henry Pickett carried a mail from Allahabad to Naini. அதாவது இந்தியால வந்து விமான போக்குவரத்து பிப்ரவரி 1918ல வந்து ஹென்றி பிக்யூர் அப்படிங்கிறவர் அலகாபாத்ல இருந்து நெய்னி அப்படிங்கிற இடத்துக்கு வந்து கடிதங்கள் கொண்டு செல்லப்பட்டதன் மூலமா வந்து எனது ஆரம்பமாச்சு. In 1953, 8 different airlines which were in operation in the country were nationalized. 1953வது வருஷம் வந்து நாட்டுல செயல்பட்டு வந்த 8 வேற வேற பிரைவேட்டுக்கு சொந்தமான விமான நிலையங்கள் எல்லாம் ஒன்றிணைக்கப்பட்டு வந்து எனது தேசியமயம் ஆயிடுச்சு. அப்புறம் டொமஸ்டிக் ஏர்வேஸ் fly within the boundaries of the country and international airways connect major cities of the world. அதாவது உள்நாட்டு வான்வெளி போக்குவரத்து ஒரு நாட்டுடைய எல்லைக்கு உள்ளேயும், சர்வதேச வான்வெளி போக்குவரத்து வந்து உலகோடைய முக்கிய நகரங்களையும் இணைக்குது. The Indian Airlines and Air India are the two airline services run by the government of India. நம்முடைய இந்திய அரசாங்கம் வந்து நடத்தக்கூடிய விமான போக்குவரத்து சேவை என்னெல்லாம்னா இந்தியன் ஏர்லைன்ஸ் அண்ட் ஏர் இந்தியா. இந்த ரெண்டு இதையும் இந்தியா வந்து நடத்துது, இந்திய அரசாங்கம் நடத்துது. இந்தியன் ஏர்லைன்ஸ் ப்ரொவைட்ஸ் த டொமஸ்டிக் ஏர் சர்வீசஸ் அண்ட் ஏர் இந்தியா ப்ரொவைட்ஸ் இன்டர்நேஷனல் ஏர் சர்வீசஸ். இந்த இந்திய ஏர்லைன் வந்து எனது உள்நாட்டு போக்குவரத்து சேவையும், ஏர் இந்தியா நிறுவனம் வந்து வெளிநாட்டு போக்குவரத்து சேவையும் கொடுக்குது. Presently there are 19 designated international airports available in the country. இப்போ இந்தியாவில வந்து 19 சர்வதேச விமான நிலையங்கள் வந்து இருக்குது. அடுத்தது Pawan Hans Helicopter Limited. Pawan Hans Helicopter Limited has been providing helicopter support services to the petroleum sector including ONGC and Oil India Limited. அதாவது இந்த Pawan Hans வானுலங்கு, அதாவது ஹெலிகாப்டர் ஊர்தி நிறுவனம், இது வந்து எனது பெட்ரோலிய நிறுவனங்களான ONGC, எண்ணெய் மற்றும் இயற்கை வாயு நிறுவனம், அப்புறம் கடல் சார்ந்த பகுதிகளுக்கு வந்து எனது இந்த ஹெலிகாப்டர் சேவையை வந்து வழங்குது. It is a public sector company based in New Delhi. இது வந்து என்னதுன்னா புதுடெல்லிய தலைமையிடமாக கொண்ட ஒரு பொதுத்துறை நிறுவனம். Its operations are based at the Juhu Aerodrome in Vine Parle, Mumbai. அதாவது வெஸ்ட் மும்பை. அதாவது இது மும்பையோட எனது வெஸ்ட் மும்பையோட எனது வில் பார்லேல உள்ள ஜுஹு விமான நிலைய தளத்தை வந்து எனது நிலையத்தை வந்து தளமா கொண்டு வந்து என்ன செய்யுது, இது இயங்குது. Pawan Hans is a mini Ratna 1 category public sector undertaking. இந்த Pawan Hans வந்து என்னது மினி ரத்னா 1 இந்த பிரிவுக்கு கீழே இயங்கக்கூடிய ஒரு பொதுத்துறை நிறுவனம். It often provides services to various state governments, particularly Northeast India and inter-island ferry services in Andaman and Nicobar Islands, services to Lakshadweep Island, etc.
இது வந்து எனது பல்வேறு மாநில அரசுகளுக்கு, குறிப்பா வடகிழக்கு இந்திய மாநிலங்களுக்கு இடையில உள்ள தீவுகளுக்கு வந்து சேவை அளிக்குது. அப்புறம் அந்தமான் நிக்கோபார் தீவுகளுக்கும் லட்சத்தீவுகளுக்கும் வந்து எனது பயண போக்குவரத்து சேவையும் என்ன செய்யுது, இந்த இது வந்து வழங்குது. ஏர்போர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா. ஏர்போர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா வாஸ் கான்ஸ்டிடியூட்டட் இன் 1995. அதாவது இந்திய விமான பொறுப்பு ஆணையம், விமான நிலைய பொறுப்பு ஆணையம் வந்து 1995 ஆரம்பிக்கப்பட்டது. இட் ப்ரொவைட் செக்யூரிட்டி டு இந்தியன் ஏர்போர்ட்ஸ். இது வந்து இந்திய விமான நிலையங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குது. AAI அண்டர் த மினிஸ்ட்ரி ஆஃப் சிவில் ஏவியேஷன் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் கிரியேட்டிங், அப்கிரேடிங், மெயின்டைனிங் அண்ட் மேனேஜிங் சிவில் ஏவியேஷன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன் இந்தியா. அதாவது இந்திய குடிமை விமான போக்குவரத்து அமைச்சகத்தோடைய கிளை இயங்கக்கூடிய இந்திய விமான நிலைய பொறுப்பு ஆணையம். இது வந்து பராமரித்தல், அதை மேனேஜ் பண்றது, மேம்படுத்துதல், அப்புறம் நிர்வாகம், இந்த பணிகளை வந்து என்ன செய்யுது, இது மேற்கொள்ளுது. ஸோ நெக்ஸ்ட் டாபிக் வந்து கம்யூனிகேஷன். ஸோ இதை வந்து எனது நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். தேங்க்யூ சில்ட்ரன்.